பட்டு என்னம்மா, என்ன பண்றது பாப்பாக்கு? இங்க பாருங்க, இங்க பாருங்க பட்டு, இங்க பாருங்க என்ன பண்றதுமா பாப்பாக்கு? பட்டு பாப்பாக்கு என்ன பண்றது உடம்பு? பட்டு பாப்பா, பட்டு குட்டிக்கு என்னம்மா பண்றது உடம்பு? ஜுரம் அடிக்குதாம்மா பாப்பாக்கு. பட்டு பட்டு டாய் பட்டுக்குட்டி, என்ன பண்றீங்க? செல்ல பிள்ளைங்க நீங்க. எங்க ஓடுறீங்க பாப்பா? எங்க ஓடி போறீங்க? பட்டு இங்க பாருங்க, பாருங்க. அப்பா அப்பா, இப்பதான்ப்பா விளையாடவே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க பட்டு பாப்பா. பட்டு பட்டு பாப்பா பொம்மைலாம் எங்க காணோம்? பட்டு எங்க பட்டு பாப்பா பொம்மை காணுங்க. பட்டுக்குட்டிக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குங்க. அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு லாங்காக வீடியோ போடுறேன். பட்டுக்குட்டி எங்களுக்கு எப்படி கிடச்சாங்க, அவங்கள நாங்கள் எப்படி குழந்தையிலேருந்து ஃபீட் பண்ணி அவங்கள நாங்கள் சரி பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில். அவங்க அவ்வளோ குட்டியாக இருந்தாங்க. பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஏன்னா அவங்க எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒன்றுமே இல்லை. அவங்க வரும்போது அவங்க சரியாக இருப்பாங்களா அப்படின்றதே டவுட்டாக தான் இருந்தது எங்களுக்கு. இப்போ வந்து அவங்க நல்லா ஆக்டிவாக நல்லா அழகாக இருக்காங்க. இறைவன் அருளால் பட்டுக்குட்டி வந்து ரொம்ப சமத்துங்க. பாருங்கள் போயிட்டு எதையோ நோண்டுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு கை பரபரன்னு. நேற்று கூட்டிகிட்டு போய் நெயில் கட் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் வீடியோ போடுறேன்னு சொன்னேன், ஆனால் என்னால் போட முடியலை. ஏன்னா அவங்க வந்து அங்கே யாருக்கிட்டேயுமே போகலை ஹாஸ்பிட்டலில். என்னை மட்டும்தான் பிடிச்சிக்க சொன்னாங்க. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். கூட்டிகிட்டு போய் நேற்று போய் நெயில் கட் பண்ணிவிட்டு அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தோம். பட்டுக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட பேசினா அவங்க பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு சமத்து ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களால பேசுகிறதுக்கு முடியல. பட் அவங்களுடைய உடம்பு வந்து சூடாக இருக்குது பாருங்கள். டயர்டாக படுத்துடுறாங்க. ஒரு செகண்டு கூட அதிகமாக விளையாடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுது. பட்டு பட்டு பாப்பா என்ன பண்ணுறாங்க? பட்டுமா, பட்டுக்குட்டி, அவங்க உடம்பு வந்து அவங்களே க்ளீன் பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மெல்லாம் அவங்கள இன்னுமே டச் கூட பண்ண வேண்டாம். அவங்களுடைய உடம்பு, கை கால் எல்லாமே வந்து நம்ம ஏதாவது தொட்டால் கூட உடனே அதை வந்து வாயால் க்ளீன் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்களேன். அவங்க மேலே ஒரே வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு சமத்து பாப்பா ஃப்ரெண்ட்ஸ். பட்டு என்ன சாமி அங்கே பாருங்களேன், பட்டு தான் உங்களுக்கு. பட்டுக்குட்டி, பட்டு ஃப்ரெண்ட்ஸ், பட்டுக்கு வந்து என்ன பண்ணலான்றது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து உடம்பு சூடாக இருக்குது. அதுக்கு யாராவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு எதுவும் தெரியல, பட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.